இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளி. லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் 11. 1878 முதல் 1908 வரை திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 13ஆம் லியோ மேரி ஜூலி போலவே ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இடையிலாக நடந்த மிகவும் குறிப்பிடத்தக்க பரிமாற்றத்தை கண்டார், கேட்டார். அக்டோபர் 13, 1884 அன்று திருத்தந்தை 13ஆம் லியோ திருப்பலி நிறைவேற்றிய பிறகு திடீரென்று வெளிர் நிறமாக மாறி சாட்சிகள் முன்பு இறந்ததைப் போல சரிந்தார். அருகில் நின்றவர்கள் அவருக்கு உதவ விரைந்தனர். அவர் அச்சமுற்ற தோற்றத்துடன் வெறுமைக்குள் பார்த்து கொண்டிருப்பதை கண்டனர். சுயநிலைக்கு வந்த பிறகு சாத்தான் கடவுளின் சிம்மாசனத்தை நெருங்குவதை பற்றிய ஒரு தரிசனத்தை அவர் கண்டதை கூறினார். மேலும் அவன் செருக்குடன் கடவுளிடம் திருச்சபையை அழிக்க முடியும் என்று கூறியதாகவும், அதற்கு மறுமொழியாக கடவுள் அவனிடம் திருச்சபை அழியாதது என்பதை நினைவூட்டியதாகவும் திருத்தந்தை கூறினார். அதற்கு சாத்தான் பின்வருமாறு பதிலளித்தான்: எனக்கு 100 ஆண்டுகளும் மற்றும் எனக்கு சேவை செய்பவர்களுக்கு மேலான அதிகாரத்தை வழங்குங்கள், நான் அதை அழிப்பேன் என்று. நம் ஆண்டவர் சாத்தானுக்கு 100 ஆண்டுகள் அவகாசம் அளித்ததாக திருத்தந்தை 13ஆம் லியோ கூறினார். மேலும் நம் ஆண்டவர் நல்ல திருத்தந்தைக்கு 20ஆம் நூற்றாண்டில் நடக்கவிருந்த போர்கள், ஒழுக்கக்கேடு, இனப்படுகொலை மற்றும் விசுவாச துரோகத்தை காட்டினார். இந்த கலக்கமடைய செய்த காட்சியை தொடர்ந்து உணர்ச்சிகரமான திருத்தந்தை உடனடியாக தனது அலுவலகத்துக்கு சென்று உட்கார்ந்து பிரதான அதிதூதரான புனித மிக்கேலுக்கு பிரார்த்தனை எழுதினார். அந்த ஜெபம் பின்வருமாறு: அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறைவல்லமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன் என்பதாகும். பல தசாப்தங்களாக இந்த பிரார்த்தனை ஒரு பேயோட்டும் பிரார்த்தனையாக குருக்களால் பயன்படுத்தப்பட்டது. 2வது வத்திக்கான் மன்றம் நடைபெற்றது வரை இந்த பிரார்த்தனை எப்பொழுதும் ஒவ்வொரு திருப்பலியின் முடிவிலும் சொல்லப்பட்டு வந்தது. கடவுள் அனுமதித்த சாத்தானின் கத்தோலிக்க திருச்சபையை சோதிக்கும் நூற்றாண்டு 1914 தொடங்கியது என்று சிலர் ஊகிக்கின்றனர். சோதனை நேரம் அதிகாரப்பூர்வமாக எப்போது தொடங்கியது என்பதை ஆராயாமல் 1917ஆம் ஆண்டில், அதாவது ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி கட்டவிழ்த்து விடப்பட்ட அதே ஆண்டில், திருத்தந்தை 15ஆம் பெனிடிக்ட் இறைவார்த்தையை பிரசங்கித்தல் என்ற தலைப்பில் ஒரு கலைக்களஞ்சியத்தை எழுதினார் என்பதை குறிப்பிடுவது முக்கியம். இந்த குறிப்பிடத்தக்க படைப்பு மிகவும் தீர்க்க தரிசனமானது. ஏனெனில் இது மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான அக்கறை கொண்ட ஒரு பிரச்சனையை உரையாற்றியது. திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் எழுதிய இறை வார்த்தையை பிரசங்கித்ததில் இருந்து ஒரு பகுதி பின்வருமாறு: மறுபுறம் பொது மற்றும் தனியார் ஒழுக்க நெறிகள், நாடுகளின் அரசியல் அமைப்புகள் மற்றும் சட்டங்களின் நிலையை நாம் ஆராய்ந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான புறக்கணிப்பு மற்றும் மறதி இருப்பதை நாம் காண்போம். கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தின் கடுமையான தரத்திலிருந்து படிப்படியாக விலகிச் செல்கிறோம்.
மேலும் மனிதர்கள் புறமதத்தின் வெட்கக்கேடான நடைமுறைகளுக்குள் மேலும் மேலும் நழுவுகிறார்கள். திருத்தந்தை 13ஆம் லியோ இதேபோல் விசுவாசிகளுக்கான சரியான அக்கறையை பற்றிய தீர்க்க தரிசனத்தை அறிவித்தார். திருத்தந்தை 13ஆம் லியோ கூறியது பின்வருமாறு: இப்போது ஆட்சி செய்யும் அதன் தலைவரை, அதாவது அவரை திருச்சபை இழக்கும். இந்த தற்போதைய திருத்தந்தையின் நினைவுகள் மறைந்துவிட வேண்டும். பரிசுத்த பலிபீடத்தில் அவரது கால்களின் முத்திரை நரகத்தின் தீப்பிழம்புகளால் சாம்பலாக குறைக்கப்படும். திருச்சபையின் தலைவர் பயனற்ற வகையில் அதிருப்தி அடைவார். புனித பலிபீடத்தில் அவரது கால்களின் முத்திரை என்று அவர் கூறியது ஒவ்வொரு திருப்பலியின் முடிவிலும் சொல்லப்படவிருந்த அவர் நிறுவிய லியோனின் பிரார்த்தனைகளாக இருக்கக்கூடும். அவர் நிறுவிய லியோனின் பிரார்த்தனைகளின் இறுதி வடிவம் என்னவென்றால் 3 அருள் நிறைந்த மரியே ஜபம், கிருபை தயாபத்து மந்திரம், அதைத் தொடர்ந்து ஒரு பதிலுரை பாடல், பாவிகளின் மனமாற்றம் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் சுதந்திரம் மேன்மைக்கான பிரார்த்தனை மற்றும் புனித மிக்கேல் அதிதூதர் பிரார்த்தனை ஆகியவற்றை கொண்டிருந்தது. இவை உலகமெங்கும் ஒவ்வொரு திருப்பலியின் முடிவிலும் சொல்லப்பட்டு வந்தது 2ஆம் வத்திக்கான் சங்கம் வரை. திருச்சபை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். திருச்சபையின் பாதுகாப்பிற்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் பலிபீடத்தின் அடிவாரத்தில் சொல்லப்பட வேண்டிய லியோனின் பிரார்த்தனைகள் புதிய திருப்பலி வழிபாட்டிலிருந்து அகற்றப்பட்டது. இது 2வது வத்திக்கான் சங்கத்தால் கொண்டுவரப்பட்ட நோவஸ் ஆர்டோ திருப்பலி முறையின் போது நடந்தது. ஆக புனித திருத்தந்தை 13ஆம் லியோ கணித்தது, அதாவது புனித பலிபீடத்தில் அவரது கால்களின் முத்திரை குறைக்கப்படும், அதாவது அவர் உருவாக்கிய லியோனின் பிரார்த்தனைகள் அகற்றப்படும் என்று கூறியது நிறைவேறியது. திருத்தந்தை 13ஆம் லியோ மட்டுமே இந்த துன்பகரமான தீர்க்க தரிசனத்தை எதிரொலிக்கவில்லை. உண்மையில் மேரி ஜூலியும் இதே போன்ற கணிப்பை பெற்றார். மேலும் அதைவிட பயங்கரமான ஒன்று வரப்போவதை பெற்றார். நரகம் இதுவரை கண்டுபிடிக்காத மிக கொடூரமான துன்புறுத்தல்களை திருச்சபை சந்திக்கும். விரைவில் இந்த நிலத்தின் பெரும்பகுதியில் ஆலயங்கள் இருக்காது. அப்போஸ்தலர்கள் தப்பியோடியிருப்பார்கள். புனித ஆன்மாக்கள் அழிவுகளையும் மற்றும் கைவிடப்பட்டதையும் கண்டு அழுகிறார்கள். அவர்கள் என்னை எவ்வளவு அவமதிக்கிறார்கள், அவர்கள் என்னை எவ்வளவு புண்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். திரு இருதயத்தின் பக்திக்கு எதிராக இடைவிடாத நரக தாக்குதல்கள் இருக்கும். புனித மெசியாவின் ஆட்சிக்கு காத்திருக்கும் பிரபலமற்ற ஆவிகளால் 2வது கொண்டாட்டத்தின் புத்தகம் இருக்கும். இவர்கள் என்னை மீண்டும் சிலுவையில் அறைந்தார்கள். படுகுழியின் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட இந்த புத்தகத்தை பல புனிதமான குருக்கள் மறுப்பார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை ஏற்றுக்கொள்பவரும் உள்ளனர். அது பயன்படுத்தப்படும். ஆயர்கள் துரோகம் செய்வார்கள். அவர்கள் தங்கள் பலத்தையும் உயிரையும் அபாயகரமான அரசாங்கத்திற்கு கொடுப்பார்கள். நான் நிறுவிய கிறிஸ்தவம், நான் அறிவித்த நற்செய்தி, இவை அனைத்தும் ஒரு பயங்கரமான வடிவத்தின் கீழ் பிரிந்து திருச்சபையை நடுங்கச் செய்யும். மேலும் அவர்கள் இந்த மோசமான விஷயங்களை என் தோள்களிலும் என் அபிமான உடலிலும் வீசுவார்கள். அவர்கள் நான் அனுபவித்த துன்பங்களையும் பாடுகளையும் மாற்றுவார்கள். நீதிமான்களின் இதயத்தை அசைக்கும் எழுத்துக்களின் மூலம் அவற்றை செய்வார்கள். அவர்களுடைய சிகரங்கள் உடைந்து போகும். நான் சிலுவையில் அறையப்பட்ட நாளில் மலைகள் பெயர்ந்தது போல. எனது மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஆண்டுக்கு முன்பு, அந்த சகாப்தம் ஒலிப்பதற்கு முன்பு, பலி பீடங்களின் புனித தியாகங்கள் நரக வடிவத்தை எடுத்திருக்கும். தெருக்களில், நகரங்களில், கிராமப்புறங்களில் மற்றும் அனைத்து கிராமங்களிலும் அந்த சபிக்கப்பட்ட புத்தகங்களின் தொற்று விஷம் பெரிதும் பரவும்.
சூரியனின் பாதையை விட வெப்பமான வேகத்துடன் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை பரவும். இவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜூலை 21, 1881 அன்று கூறியது. செப்டம்பர் 6, 1880 அன்று மேலும் எச்சரித்தது பின்வருமாறு: கோவில் மணிகள் ஒலிப்பதையும் மத இறுதிச் சடங்குகளையும் அடக்க வேண்டும் என்று கோரப்படும். அவர்கள் நான் நிறுவிய முதல் திருச்சபையின் அனைத்து நினைவுகளையும் அழித்து விடுவார்கள். மேலும் அவர்கள் ஒரு நிந்தனையான மதத்தில் அறிவுறுத்துவார்கள். ஜூன் 9, 1881 அன்று நம் ஆண்டவர் மேரி ஜூலியிடம் பின்வருமாறு கூறினார்: என்னை பற்றியோ திருச்சபையை பற்றியோ தங்கள் ஞானஸ்தானத்தை பற்றியோ கிறிஸ்தவ ஆன்மாவுக்கு நன்மை பயக்கும் எல்லாவற்றையும் பற்றியோ சிந்திக்காமல் அவர்கள் மகிழ்ச்சியான இதயத்துடன் மதத்தை தழுவுவதை நான் காண்கிறேன். இந்த அடையாளங்களை என் மக்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் நான் என் மக்களை தண்டனைக்கு முன் மீண்டும் என்னிடம் கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அவர்களை நேசிக்கிறேன். இந்த குற்றவாளியான புனிதமற்ற பிரபலமற்றவர்களை நான் காண்கிறேன். அங்கு ஆயர்கள் நுழைவதையும் நான் காண்கிறேன். இந்த ஆயர்கள் பல எண்ணிக்கையானவர்கள். தவறானவற்றை பின்தொடர்வதால் அந்த ஆயர்களின் மந்தை முழுவதும் தயக்கமின்றி கண்டனத்திற்கும் நரகத்திற்கும் விரைந்து செல்வதை நான் காண்கிறேன். என் இருதயம் மரணத்திற்கு ஏதுவான காயம் அடைகிறது. அதாவது என் சிலுவை பாடுகளின் போது நான் பட்ட வேதனை அடைகிறது. எனது மக்களில் பெரும்பாலோருக்கு நான் திகிலூட்டும் பொருளாக மாறப்போகிறேன். அனைத்து இளைஞர்களும் கெட்டுப்போவார்கள். விரைவில் அழுகிய நிலையில் விழுவார்கள். அதன் வாசனை தாங்க முடியாததாக இருக்கும். நம் தேவ அன்னை மே 10, 1904 அன்று கூறியது பின்வருமாறு: இந்த வெறுக்கத்தக்க மற்றும் புனிதமற்ற பாதையோடு அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். மேலும் புனித திருச்சபை, குருக்கள் மற்றும் எனது குழந்தைகளின் நம்பிக்கை அனைத்தையும் ஒரே நேரத்தில் சமரசம் செய்ய அவர்கள் செல்வார்கள். ஆயர்களை திருச்சபையே சிதறடிப்பதாக தேவ அன்னை மேலும் அறிவித்தார். உண்மையான ஆயர்கள் நரகத்தால் உருவாக்கப்பட்ட மற்றவர்களால் மாற்றப்படுவார்கள். அனைத்து தீமைகளிலும் அனைத்து ஏற்றத்தாழ்வுகளிலும் நிந்தனையாளர்கள் ஆன்மாவை அழுக்கால் மூடுவார்கள். துரதிருஷ்டவசமாக இதை ஏற்கனவே சீனாவில் காணலாம். புதிய சடங்குகள், புதிய கோயில்கள், புதிய ஞானஸ்தானங்கள், புதிய சகோதரத்துவங்களின் புதிய போதனைகள் புனித சகோதரத்துவங்களின் புதிய போதகர்கள் உருவாவார்கள் என்பதாகும். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். இந்த வாரத்திற்கான பிரதிபலிப்பு: லியோனின் ஜபங்களை பற்றி ஏற்கனவே முதல் எபிசோடில் ஜபமாலையின் வரலாற்றில் சொல்லியிருக்கிறோம். லியோனின் ஜபங்கள் கட்டாயம் கிடையாது. ஆனால் நம் திருச்சபைக்காக, அது எதிர்கொண்டு இருக்கும் பிரச்சனைகளுக்காகவும், இனி அது சந்திக்கவிருக்கும் போராட்டத்திற்காகவும் ஒவ்வொருவரும் நம் சொந்த முயற்சியாக தனியாக ஒவ்வொரு திருப்பலி முடிந்தவுடன் திருச்சபைக்காக 3 அருள் நிறைந்த மரியே ஜபம், 1 கிருபை தயாபத்து மந்திரம், 1 தூய மைக்கேல் அதிதூதர் ஜபம் மற்றும் பாவிகள் மனந்திரும்ப வேண்டி ஒரு சிறு ஜபம் சொல்ல முயற்சிக்கலாம். அது மிகுந்த பலனை அளிக்கும். திருச்சபைக்காக வேண்ட வேண்டியது ஒவ்வொரு கத்தோலிக்கரின் முக்கியமான கடமை. ஏனெனில் திருச்சபை சந்திக்கும் சவால்கள் நம் ஆன்மீக வாழ்வை பாதிக்கும். அடுத்த காணொளியிலிருந்து திருச்சபை பற்றிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து காண்போம். அதுவரை அன்னையின் ஆசீரோடு காத்திருப்போம். தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம். ஆமென்.